ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடுவோமா. தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். இந்த மாதத்தின் முதலாவது பரிசுத்த நாளிலே ஆண்டவர் கிருபையாய் மகிமையாய் ஆரோக்கியத்தோடும் சுகத்தோடும் பலத்தோடு நம்ம அழைத்து வந்தபடினாலே உள்ளத்தின் ஆழத்திருந்தவருக்கு நன்றி சொல்லுவோம். மகன்களை மூடுங்க. கடந்த ஒரு வார காலமாய் ஆண்டவர் என்னென்ன நன்மைகளை உங்களுக்கு செய்தாரோ எல்லாவற்றையும் நாம் நினைவு கூறுவோம். ஆண்டவரே, என்னை நடத்தி வந்தீர், என்னை பாதுகாத்தீர், என் வழிகளெல்லாம் கூட வந்தீர், என் கரத்தை பிடித்திருந்தீர், என்னை விட்டு விலகவும் இல்லை, என்னை கைவிடவும் இல்லை, எனக்கு ஆலோசனை தந்தீர், என் வேலை ஸ்தலங்களில் என்னை பாதுகாத்தீர், என் பிள்ளைகள் பள்ளிக்கூடங்களுக்கு போகும்போதும் வரும்போதும் பிரயாணங்களை வாய்க்க பண்ணினீர், ஞானத்தின் ஆவியினால் என் பிள்ளைகளை நிரப்பினீர், சரீர சுகபலத்தை தந்தீர். ஒவ்வொன்றாய் நினைத்து நினைத்தவருக்கு நன்றி சொல்லுவோமா. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறது போல, ஆண்டவரை செய்த உபகாரங்களுக்காக நான் உமக்கு எண்ணத்தை செலுத்துவேன், நிகழ்ச்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உங்களுடைய நாமத்தை நான் தொழுது கொள்ளுவேன் என்று சொன்னார். தொழுது கொள்ளும்படியாக தானே வந்திருக்கிறீங்க. வாய்களை திறந்து எல்லாருடைய நாமத்தை சொல்லி அவரை மகிமைப்படுத்துவோமா. ஏகோவாயிரா இருக்கிற நம்முடைய தெய்வம், இதோ தந்தையாம் தெய்வன் நம்மை நடத்தி வந்தபடி நல்லவருக்கு நன்றி சொல்லுங்க. ஒரு தாயாய் நம்மை அணைத்தபடி நல்லவருக்கு நன்றி சொல்லுங்க. ஒரு ஆலோசகராய் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன வாக்குத்தத்தம் மாறாத நல்ல தகப்பன துதிங்க துதிங்க. எல்லாரும் வாய்களை திறந்து நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே என்று கூப்பிடுங்களுடைய மகிமையினாலுடைய பிரசன்னத்தினால் இந்த ஆலயம் நிரப்பப்படட்டும். இந்த ஆலயத்தில் உலாவை கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பாதப்படியில் நீங்களும் நானும் அடைக்கலமாய் வந்திருக்கிறபடியினாலே ஒருபோது நம்மை கைவிடாத தேவனுடைய கரத்திற்குள்ள நம்ம ஒப்பு கொடுப்போமா. ஏகோவாயிரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஏகோவா ராஃபா சொல்லுங்க. சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமானோ. ஏகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவை எல்லாம் சந்திப்பீர். சொல்லுங்க என் கூட. ஏகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவை எல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம். எல்லாரும் சேர்ந்து நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எலோஹிம் சிருஷ்டிப்பின் தேவனின் வார்த்தையால், உம் வார்த்தையால் உருவாக்கினீர். யெகோவா பரிசுத்தர், யெகோவா பரிசுத்தர், உன்னதர் நீரே, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. யெகோவா ஷாலோம், யெகோவா சமாதானம், உம் சமாதானம் நீர் என் உள்ளத்திலே வந்தீர் என் உள்ளத்திலே. சொல்லுவோம். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம், உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. சேர்ந்து நீர் மாத்திரம், நீர் மாத்திரம் போ. எல்லாரும் சொல்லுங்க நீர் மாத்திரம். மாத்திரம் பிள்ளைகள் சொல்லுங்க நீங்க மாத்திரம் எனக்கு போதும். போதும் எனக்கு நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. சொல்லும். இயேசுவே நீரே, இயேசுவே நீரே, என் ஆத்மனே. என் மேல் எவ்வளவு அன்பு கூர்ந்தீங்கப்பா. என் மேல் நீங்களே சொல்லுங்க. அம்மே என்னையே மீட்க உம்மையே தந்து. உம் அன்புக்கு நிகரே உம் இல்லை. அன்புக்கு எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை பார்த்து என் வாழ்நாள் என் வாழ்நாள் முழுதும் உமக்காக உமக்காக வாழ்வேன். நீரே போதும். நீரே என்றும் போதும். சேர்ந்து சொல்லுவோமா. என் நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றும் போதும். வாழ்நாள் முழுதும், என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றும்
மாத்திரம் நீங்க போதும். மாத்திரம் எனக்கு நீர் போதும். மாத்திரம் உங்க அன்பு மாத்திரம் எனக்கு போதும். உங்க கிருபை மாத்திரம் எனக்கு போதும். நீங்க மாத்திரம் கூட வந்தா போதும். நீங்க மாத்திரம் கருத்தை பிடிச்சா நீர் போதும். மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம், நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஆண்டவரே, கிருபையினாலும் இரக்கங்களினாலும் எங்களை முடிசூட்டி எங்கள் கால்களை வழுவ விடாது படிக்க கடந்த 6 மாதங்களாக எங்களை போஷித்து எங்களை உடுத்திவிட்டு எங்களை பாதுகாத்து எங்களை அழகு பார்த்தீரே ஆண்டவரே. நீர் எங்களுக்கு தந்த ஜீவனுக்காக உமக்கு நன்றி. நீர் மாத்திரம் எங்க வாழ்க்கையில இல்லாவிட்டால் நாங்கள் மண்ணாகி போயிருப்போம் ஆண்டவரே. எங்களை மண்ணென்ற நினைவு கூறுகிற எங்க தெய்வத்தினுடைய பாதப்படியில வந்து கடந்த 6 மாதங்களாய் நடத்தின விதத்திற்காக நன்றி சொல்லி இந்த 7வது மாதத்தின் 1வது பரிசுத்த ஆராதனையில அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படி இந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவி எங்களுக்கு தந்தீரே. எங்களை நடத்தி வந்த பாதைகள் எல்லாவற்றையும் திரும்பி பார்க்கும் போது நாங்கள் ஏமாத்துறோம், எங்க குடும்பம் ஏமாத்துறோம். எங்களை எவ்வளவாய் நடத்தி இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை எவ்வளவாய் வழி நடத்தி வந்திருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி அப்பா. எங்கள் பிரயாணங்களில கூட இருந்தீர். தூர தேசத்திலிருந்து கடந்து வந்தோம், தூரமாய் பிரயாணப்பட்டோம், வேலை ஸ்தலங்களில் இருந்தோம். எங்களுக்கு ஆலோசனை தந்தீர், எங்களை கைவிடவே இல்லை ஆண்டவரே. உமக்கு நன்றி. நல்ல ஆராதனையில நன்றி பலிகளோடு சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிற எங்கள் சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், வயோதிப பெற்றோர்கள், குடும்ப தலைவர் தலைவிகள் ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேவைகளோட வந்திருக்கிறாங்கப்பா. இந்த மாதத்துல என் பிள்ளைகளுக்கு என்ன நன்மை செய்ய போகிறீங்க ஆண்டவரே. நிறைய எதிர்பார்ப்புகள் என் பிள்ளைகளுக்கு இருக்கிறது ஆண்டவரே. பலவீனத்திலிருந்து விடுதலை வேண்டுமே, பாடுகள் நீங்க வேண்டுமே, குடும்பத்துல சமாதானம் வேண்டுமே, பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வர வேண்டுமே சொல்லி கர்த்தாவே ஒவ்வொரு தாய்மார்களும் தகப்பன்மார்களும் இந்த இடத்துல வந்திருக்கிறதை கர்த்தர் அறிவீர். ஒவ்வொருவரையும் தேவியினால் நிரப்புங்கப்பா. ஆராதனையிலே பாகம் எடுக்கிற பிள்ளைகளோடு கிருபை தங்கி இருப்பதாக. வர தடைப்பட்ட பிள்ளைகளை அழைத்து வாங்க. நாங்கள் ஒருமித்தவுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாடல்களை பாடி வசனங்களை வாசித்து சமாதானத்தோடு தேவ வார்த்தைகளை கேட்டு கடந்து போகும்படியா எங்களோட அசைவாடுங்க. தரையும் மட்டும் எங்களை தாழ்த்துகிறோம். நீங்க பெருகவும் நாங்க சிறுகவுமாய் இவை எல்லாவற்றையும் பிரேசு விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய பாடல் புத்தகத்திலே 170வது பாடல். தூய தூய தூயரே சர்வ வல்ல தேவா, உமக்கே காலை தோறும் சங்கீதம் ஏறுமே. தூய தூய தூயரே காருண்ய வல்லவா, மூவர் ஒன்றான பாக்கிய திருத்வமே. 170வது பாடல் பாடி இந்த ஆராதனை நம்ம ஆரம்பம் செய்வோம். தூய தூய தூயரே சர்வ வல்ல தேவா, உமக்கே காலை தோறும் சங்கீதம் ஏறுமே. தூய தூய தூயரே காருண்ய வல்லவா, மூவர்
புத்தகத்தில் 25வது பக்கத்தில் இருக்கிறதான ரட்சணை சேனையின் விசுவாச பிரமாணத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். யாவரும் சேர்ந்து வாசித்து விசுவாச பிரமாண அறிக்கை செய்வோம். பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் அடங்கிய வேதாகமமானது தேவனுடைய ஏவுதலினால் அருளப்பட்டதென்றும் கிறிஸ்தவ விசுவாசமும் கிரியையுமாகிய தெய்வீக சட்டம் அதில் அடங்கியிருக்கிறதென்றும் விசுவாசிக்கிறோம். எல்லாவற்றிற்கும் சிருஷ்டிகரும் பாதுகாவலரும் ஆளுகிறவரும் சர்வ பூரணருமான ஒரே தேவன் உண்டென்றும் அவரே மார்க்கீக வணக்கத்திற்குரியவர் என்றும் விசுவாசிக்கிறோம். தத்துவத்தில் பிரியாதவர்களும் வல்லமையிலும் மகிமையிலும் சமமானவர்களுமான பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராகிய மூவர் தேவத்துவத்தில் உண்டென்றும் விசுவாசிக்கிறோம். கர்த்தராகிய கிறிஸ்துவில் தெய்வீக தன்மையும் மனித தன்மையும் பொருந்தி இருக்கின்றனவென்றும் அதனால் அவர் மெய்யாகவே தேவனாகவும் மெய்யாகவே மனிதனாகவும் இருக்கிறார் என்றும் விசுவாசிக்கிறோம். நமது ஆதி பெற்றோர் நிர்மலமான நிலையில் சிருஷ்டிக்கப்பட்டார்கள் என்றும் ஆனால் அவர்களுடைய கீழ்ப்படியாமையால் தங்களுடைய தூய்மையையும் பாக்கியத்தையும் இழந்தார்கள் என்றும் அதன் பலனாய் எல்லா மனிதரும் பாவிகளாயும் முற்றிலும் சீரழிந்தவர்களாயும் ஆனார்கள் என்றும் ஆகையால் தேவனுடைய நியாயமான கோபாக்கினைக்கு உள்ளானார்கள் என்றும் விசுவாசிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விருப்பமுள்ளவர்கள் எவர்களோ அவர்கள் அனைவரும் இரட்சிக்கப்படும் பொருட்டு தம்முடைய பாடு மரணத்தால் உலகம் முழுவதற்கும் வேண்டிய பிராயசித்த பலியானார் என்றும் விசுவாசிக்கிறோம். தேவனுக்கு முன் மனஸ்தாபமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் விசுவாசமும் பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகும் மறுபிறப்பும் இரட்சிப்புக்கு அவசியம் என விசுவாசிக்கிறோம். கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள விசுவாசத்தின் மூலம் அவருடைய கிருபையினால் நீதிமான்களாக்கப்படுகிறோம் என்றும் அவரில் விசுவாசிக்கிறவன் தன்னிலே அந்த சாட்சியை உடையவனாய் இருக்கிறான் என்றும் விசுவாசிக்கிறோம். இரட்சிப்பில் நிலைத்திருப்பது கிறிஸ்துவில் உள்ள தொடர்பான விசுவாசத்திலும் கீழ்ப்படிதலிலும் சார்ந்திருக்கிறதென்று விசுவாசிக்கிறோம். முற்றிலும் சுத்திகரிக்கப்பட்டிருத்தல் விசுவாசிகள் யாவருடைய ஸ்லாக்கியமாயிருக்கிறதென்றும் அவர்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் குற்றமற்றதாய் காக்கப்பட கூடுமென்றும் விசுவாசிக்கிறோம். ஆத்மாவின் அழியாமையிலும் சரீரத்தின் உயிர்த்தெழுதலிலும் உலக முடிவில் உண்டாகும் பொதுவான நியாய தீர்ப்பிலும் நீதிமான்களுடைய நித்திய ஆனந்தத்திலும் துன்மார்க்கருடைய நித்திய ஆக்கினையிலும் நாம் விசுவாசிக்கிறோம். ஆமேன். தேவன் தாமே வாசித்த விசுவாச பிரமாண அறிக்கை வழியாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. முழங்காற்படியிட்டு நாம் ஜெபிப்போம். இன்றைக்கு ஜெபிக்க கேட்டுக்கொண்ட குடும்பமான திரு சேவியர் முத்துராஜ் ஜெயா அம்மா குடும்பத்தின் பிள்ளைகள் இந்த ஆராதனைக்காக நமக்காக அவர்கள் ஜெபம் ஏறெடுப்பார்கள். யாவரும் நாம் ஜெபத்திலே தரித்திருப்போம். ஆண்டவர் செய்த நன்மைகள் ஒவ்வொன்றாக நினைவு கூறுவோம். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடலை என்று யோபு புத்தகத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரோடு கூட போராடுங்க. ஆண்டவரே, 6 மாதமா எனக்கு அநேக நன்மைகள் தடைபட்டு நிற்கிறது. அநேக நன்மைகளுக்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். நீங்க தடைபடாமல் தருகிற ஆண்டவர் அல்லவா? வேதம் எனக்கு போதிக்கிறதே, தடைகளை நீக்கி போடுகிறவர் உனக்கு முன்பாக நடந்து போகிறார் என்பதால் எனக்கு முன்பாக நடந்து போகிறேன். தேவனுடைய வெளிச்சத்துல நான் நடக்கும்படிக்கு என்னையும் குடும்பத்தை இந்த நல்ல ஆராதனையில் ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. திருச்சபைக்காக ஜெபிங்க, தேவைகளுக்காக ஜெபிங்க, உலக நாடுகளுக்காக ஜெபிங்க, தேசத்துக்காக ஜெபிங்க, நம்முடைய தமிழ்நாட்டுக்காக ஜெபிங்க, எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், தேச தலைவர்களுக்காக ஜெபிங்க. வியாதிகளோடு இருக்கிற பிள்ளைகள், போராட்டங்களோடு இருக்கிற பிள்ளைகள், இதோ படிக்கிற பிள்ளைகளுக்காக, கூடுதலாக வாலிப பிள்ளைகளுக்காக மன்றாடும். கெட்டு போகிற உலகத்துல பிள்ளைகள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பின் பாதைகளுக்குள்ளாய் நடக்கும்படியாய் ஜெபிப்போம். படிக்கிற பிள்ளைகள் கர்த்தர் ஞானத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிப்போம். அநேக தேவைகள் நமக்கு இருக்கிறது. உலக நாடுகளுக்குள்ள இது உக்ரைன் ரஷ்யா போர்னால அநேகர் மறித்து கொண்டிருக்கிறாங்க. வெனிசுலா தேசத்திற்காக ஜெபிப்போம். பூகம்பத்தில் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக, இதோ ஈரான் நாட்டில் அகதிகளாய் வாழுகிற பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு தேசத்தையும் நாம் நினைவு கூர்ந்து மன்றாடுவோம். நிச்சயமாய் கர்த்தர் ஆறுதல் செய்கிற ஆண்டவர். நாம் மன்றாடும் போது நம்முடைய ஜெப தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாக அவரிடத்துல எல்லா தேவைகளையும் சொல்லி ஜெபிக்க போகிறோம். பல்லவி பாடின பிற்பாடு
விதமான எல்லா தேவைகளுக்காக, திருச்சபைக்காக, குடும்பங்களுக்காக, ஊழியங்களுக்காக, அந்த மாதத்தின் ஆசீர்வாதங்களுக்காக கேட்டுக்கொண்ட குடும்பத்தின் பிள்ளைகள் ஜெபிப்பார்கள். நான் செய்த தீவினை உணர்ந்து எந்தன் வானபிதாவண்டை ஓடி வந்து, நான் செய்த தீவினை உணர்ந்து எந்தன் வானபிதாவண்டை ஓடி வந்து, மெய் மனஸ்தாப ஆளுகையுடன் ஐயரே ரட்சியும் என்றவுடன், அற்புதம் பாவி நான் மீட்கப்பட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டேன். அற்புதம் பாவி நான் மீட்கப்பட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டேன். ஜெபிக்கலாம். எங்களை கிருபையாய் வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே வந்து பாடவும் துதிக்கவும் செய்த கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக ஸ்தோத்திரம். நீர் கிருபையுள்ளவர், இரக்கமுள்ள தேவன். அதை நினைத்து நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இப்பொழுதும் கூட கர்த்தாவே, எங்களுடைய பாவங்களுக்காக ஒரு முறை கூட உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். கர்த்தாவே, தயவாய் நீர் அதை மன்னிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களுக்காக நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். கர்த்தாவே, தயவாய் மன்னிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஸ்தோத்திரம். கடற்கரை மணலை காட்டிலும் அநேக பாவங்கள் எங்களுடைய சமூகத்தில் காணப்படுகிறது. கர்த்தாவே, தயவாய் நீர் மன்னிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அந்த ஆயக்காரனும் பரிசேயனும் தேவனிடத்தில் வந்தபோது கர்த்தாவே, பரிசேயனோ தன்னுடைய மேட்டிமையான காரியங்களை குறித்து தேவனிடத்தில் முறையிட்டான். ஆயக்காரனோ தூரத்திலே நின்று தன் மார்பிலே அடித்து கொண்டு, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்று சொன்னபோது தேவன் அவனுடைய பாவங்களை மன்னித்தீரே. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவினால் உண்டான நித்திய ஜீவன் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தாவே, எங்களுக்காக நீர் அடிக்கப்பட்டீர், எங்களுக்காக நொறுக்கப்பட்டீர். கர்த்தாவே, அதை நினைத்து நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே, நாங்கள் செய்த தப்பிதங்களுக்காக, நாங்கள் செய்த குற்றங்களுக்காக சொந்த குமாரனே நீர் எங்களுக்காக தந்தீர். கர்த்தாவே, அதை இந்த நேரத்திலே நாங்கள் நினைவு கூறுகிறோம். கர்த்தாவே, ஸ்தோத்திரம். எங்களுக்கு தந்த அந்த பெரிதான ரட்சிப்புக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்மை நோக்கி அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தை நினைத்து நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் தந்தருளி இந்த உலகத்திலே நீர் அன்பு கூர்ந்தீர். கர்த்தாவே, அந்த அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக நீர் தீர்க்க வரவில்லை. கர்த்தாவே, அன்பினாலே தீர்ப்பதற்காக கர்த்தாவே உம்முடைய சொந்த குமாரனே நீர் எங்களுக்காக தந்தீர். கர்த்தாவே, அதற்காக நாங்கள் ஒருமுறை கூட நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஸ்தோத்திரம். நீர் துதிகளின் மத்தியில் நீர் வாசம் பண்ணுகிறவர், துதிக்கு பாத்திரர் நீர் ஒருவரே. கர்த்தாவே, அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, என் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, ஸ்தோத்திரம். உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தாவே, எல்லா தேவர்களிலும் நீர் பெரியவர். கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவர் ஒருவருமே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தாவே, அதை நினைத்து நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே நீர் வாசம் பண்ணுகிற தேவன், அதை நினைத்து நாங்கள் உம்மை நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்களுக்கு பாராட்டின நன்மைகளுக்காக ஒருமுறை கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்த ஒரு மாத காலமாக தேவன் எங்களை சுகபத்திரமாக பாதுகாத்து கொண்டீர். வேலை செய்கிற ஸ்தலங்கள், பிரயாணங்கள் எல்லாவற்றிலும் உம்முடைய கிருபை கூடவே இருந்தது. அதற்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அநேக நன்மைகளால் தேவன் எங்களை வழிநடத்தினீர். கர்த்தாவே, தேசத்திற்கு தேசம் பிரச்சனைகள், கர்த்தாவே ஸ்தோத்திரம். இயற்கையின் சீற்றங்கள், நோய்கள், பஞ்சங்கள், கர்த்தாவே அநேக கொடிய நோய்கள் மத்தியிலும் நீர் எங்களை அதிசய பிரகாரமாய்
பாதுகாத்து வருகிற பெரிதான கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவை. இப்பொழுதும் கூட ஒருமுறை எங்களுடைய திருச்சபைக்காக வருகிறோம். கொத்தன்குளம் திருச்சபையை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லாவித ஆசீர்வாதங்களாலும் தேவன் நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, சிலர் ரதங்களினாலும் குதிரங்களினாலும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்களுடைய கர்த்தருடைய நாமத்தை கர்த்தாவே மேன்மை பாராட்டுகிறோம் என்ற ஸ்தோத்திரம் நாமத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீர் வல்லமையுள்ள தேவன் கர்த்தாவே, அதிசயமானவர் கர்த்தாவே, ஆலோசனை கர்த்தர் கர்த்தாவே. அதை நினைத்து நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். குடும்ப தலைவர்களுக்காக, தலைவிகளுக்காக ஒரு முறை கூட நாங்கள் வருகிறோம். வயதான பெற்றோர்களுக்காக வருகிறோம். நல்ல சுகத்தையும் பலத்தையும் தேவன் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. படிக்கிற பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை என்ற கர்த்தாவே வசனத்தின்படி கர்த்தருக்கும் பெற்றோருக்கும் கீழ்ப்படிந்த பிள்ளைகளாக வளர தேவன் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சிறுபிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். சிறுபிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அநேக பிள்ளைகள் நோய்களினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். பரம வைத்தியராக இருக்கிற நீர் நல்ல சுகத்தையும் பலத்தையும் தேவன் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உள்நாடுகளிலும் அயல் நாடுகளிலும் வேலை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் கர்த்தாவே. வேலை செய்கிற ஸ்தலங்களிலே உம்முடைய அக்கினி மயமான தூதர்களை கொண்டு தேவன் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அதுபோல விவசாய வேலை செய்கிற பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். விவசாய வேலைகளை ஆசீர்வதிங்க. நல்ல பலனை 30, 60, 100 தேவன் அவர்களுக்கு வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். ஒருமுறை கூட படித்து வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். நல்ல வேலை வாய்ப்புகளை தேவன் அவர்களுக்கு கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் கர்த்தாவே. ஏற்ற நேரத்தில் நல்ல வரனை தேவன் அவர்களுக்கு காண்பித்து தர வேண்டும் என்று கூட ஜெபிக்கிறோம். குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். நல்ல குழந்தை பாக்கியத்தை தேவன் அவர்களுக்கு கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்ற கர்த்தாவே வசனத்தின்படி கர்த்தாவே ஸ்தோத்திரம் நாங்கள் சபையோராக விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. எல்லாவற்றையும் தேவன் நீர் எங்களுக்கு வாய்க்க பண்ண வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நல்ல விடுதலையை தேவன் கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ரட்சணிய சேனை ஊழியங்களுக்காக உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். எங்களுடைய ஊழியக்காரர்களுக்கு நல்ல கர்த்தாவே ஸ்தோத்திரம் வல்லமையாய் எடுத்து தேவன் பயன்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஊழியக்காரருக்காக, மனைவி பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். எல்லா தேவைகளையும் தேவன் சந்திக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சேனை தலைவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இப்பொழுதும் ஒருமுறை கூட எங்களுடைய தேச தலைவர்களுக்காக ஒருமுறை கூட நாங்கள் வருகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். தேச தலைவர்களை ஆசீர்வதிங்க. கிறிஸ்தவர்களுக்கு எதிரான காரியங்களை செய்யாதவாறு அவர்களுடைய மனதிலே தேவன் பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒரு எழுப்புதல் உள்ள தேசமாக எங்களுடைய தேசத்தை நீர் மாற்றப் போகிற மேலான கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்தியாவில் நடக்கிற ஊழியங்களை தேவன் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு, ரோமன் கேத்தலிக், CSI மற்றும் மெடிவிஷன் செய்கிற மருத்துவ ஊழியங்கள், இன்னும் அநேக ஊழியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன கர்த்தாவே. எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதிங்க. எங்களுடைய ஊழியக்காரர்களை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கடைசி நாட்களில் சுவிசேஷம் எல்லா இடமும் அறிவிக்கப்படும் என்ற உம்முடைய வார்த்தை நிறைவேறி கொண்டிருக்கிறது கர்த்தாவே. பத்திரிகை ஊழியங்கள், டிவி ஊழியங்கள், ரேடியோ மினிஸ்ட்ரிஸ் எல்லாவற்றையும் தேவன் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். பாடல்கள் மூலம் தேவன் மகிமைப்பட்டீர். அதற்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இப்பொழுதும் கேட்க போகிற தேவ செய்திக்காக ஸ்தோத்திரம். அதை எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வர தடைப்பட்ட பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். தக்க சமயத்திலே எங்களோடு கூட ஐக்கியப்படுத்த வேண்டும் என்று எங்கள் கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென். கர்த்தர் நம்முடைய பாரமுள்ள ஜெபங்களை கேட்டார். யாவரும் சேர்ந்து இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை நாம் அறிக்கை செய்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும்.
எங்களை சோதனைக்குள் உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். காருவோம். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி எல்லாருடைய கரங்களை பரலோகத்திற்கு நேராக உயரட்டுமே. கர்த்தர் நல்லவர். ஆமென். கடந்த 6 மாத காலமாக நம்ம வழி நடத்தி இருக்கிறோம். அந்த 7வது மாதத்தில் நம்மளை நடத்தி போகிறார் நன்றியோடு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இந்த நல்ல ஆராதனையிலே வந்திருக்கிறவங்க யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அதிகமாய் ஆசீர்வதிக்கட்டும். ஆராதனை 2வது பாடலை எடிசன் குடும்பத்தின் பிள்ளைகள் முன்பதாக வந்து நம்முடைய பாடல் புத்தகத்தில் பாடல் எண் 167வது பாடல். என்ன நேசம் அவர் கூர்ந்த பாசம் அதில் கொண்டே விசுவாசம். அவன் கரங்களை தட்டி உச்சம பாடமாகவும். என்ன நேசம் அவர் கூர்ந்த பாசம் அதில் கொண்டே விசுவாசம். என்ன நேசம் அவர் கூர்ந்த பாசம் அதில் கொண்டேன் விசுவாசம். பூமான் இயேசுவின் போர்ப்பதிவாசம். பூமான் இயேசுவின் போர்ப்பதிவாசம் புரிந்திடும் எனக்கதுவே சந்தோஷம். புரிந்திடும் எனக்கதுவே சந்தோஷம். என்ன நேசம் அவர் கூர்ந்த பாசம் அதில் கொண்டேன் விசுவாசம். மாமலை சிகரத்தில் மகிழ்ந்து நின்று நான் கால்வரையாவும் காண்கிறேன். மாமலை சிகரத்தில் மகிழ்ந்து நின்று நான் கால்வரையாவும் காண்கிறேன். பாலும் தேனும் பொங்கி பாய்ந்திடும் நதியும். பாலும் தேனும் பொங்கி பாய்ந்திடும் நதியும் பரதீசில் பார்க்கிறேன். நதின் கனியும் பரதீசில் பார்க்கிறேன். நதின் கனியும். என்ன நேசம் அவர் கூர்ந்த பாசம் அதில் கொண்டேன் விசுவாசம். தேவருள் பெற்று செழிக்கும் நாடு தீவக்கனிகளோடு. தேவருள் பெற்று செழிக்கும் நாடு தீவக்கனிகளோடு. நீதிபரந்தங்கம் நல்மோட்ச வீடு. நீதிபரந்தங்கும் நல்மோட்ச வீடு. நீடோடி வாழலாம் ஆறுதலோடு. நீடோடி வாழலாம் ஆறுதலோடு. என்ன நேசம் அவர் கூர்ந்த பாசம் அதில் கொண்டேன் விசுவாசம். மரணத்தை கடப்பே மகிமை நாடடைவே மகிழ்ந்தங்கு வாழ்ந்திடுவே. மரணத்தை கடப்பே மகிமை நாடடைவே மகிழ்ந்தங்கு வாழ்ந்திடுவே. தருணத்தை கழியேன் தாரணி தரியேன். தருணத்தை கழியேன் தாரணி தரியேன். பரகதி சேர்ந்தேன் நற்பங்கை நான் பெறுவேன். பரகதி சேர்ந்தேன் நற்பங்கை நான் பெறுவேன். என்ன நேசம் அவர் கூர்ந்த பாசம் அதில் கொண்டேன் விசுவாசம். என் தேவே இறங்கி போதே தாசனை ஏற்றிக்கொள்ளேன். என் தேவே இறங்கி போதே தாசனை ஏற்றிக்கொள்ளேன். பாசமாயேனுள்ள பாவங்கள் போக்கி பாசமா
போக்கி பரிசுத்தனாக்கிடும் பண்புடன் தூக்கி பரிசுத்தனாக்கிடும் பண்புடன் தூக்கி என்ன நேசம் அவர் கூர்ந்த பாசம் அதில் கொண்டே விசுவாசம் நேசம் அவர் கூர்ந்த பாசம் அதில் கொண்டே விசுவாசம் என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். சங்கீதம் 27:10. You may ask me for anything in my name, I will do it. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். யோவான் 1:12. You may ask me for anything in my name and I will do it. The blessing of the Lord be upon you. Psalm 129:8. Who that covereth his sins shall not prosper, but whoso confesseth and forsaketh them shall have mercy. Proverbs chapter 28:13. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நீதிமொழிகள் 28:13. ஆலோசனைக்கு செவி கிடுக்கிறவன் ஞானமுள்ளவன். எலும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஏசாயா 60:1. ஆகிலும் எனக்கு லாபமாக இருந்த வைகளோ அவைகளை கிறிஸ்துக்காக நஷ்டமே எண்ணினேன். பிலிப்பியர் 3:7. அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். 2 கொரிந்தியர் 9:7. அவன் உன் வாசல்களை தாழ்பாலை பலப்படுத்தி உன்னிடத்தில் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். சங்கீதம் 147:13. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. சங்கீதம் 34:1-3. உன்னதே வசனம் என் காலுக்கு தீபம், என் பாடிக்கு வெளிச்சமாயிருக்கிறது. Lord bless you up top Zion. And நானும் என் வீட்டாரும் மௌண்டார் கர்த்தரை சேவிப்போம். திங்க தொட்டியல் தாத்தென்று பத்தினாய்க்கோ தத்தன தேலைக்கோ ஒரு நம்மையும் தொய்ப்பது. கர்த்தருக்கு பொறுப்பாத்தே பாடுங்கள், கர்த்தருக்கு பைபிளை நடந்து நாடுவோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை இருக்க மனுஷன் பாக்கியவான். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமா சார்ந்தேன், கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டார். சங்கீதம் 41. கர்த்தர் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணி என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேய்ச்சி தன் நாமத்தின் நிமித்தம் வினி படை நடத்துகிறார். நான் மரண எள்ளி பள்ளத்தாக்கி நந்தாலும் பொல்லாப்பு பயப்படேன். தேவனே என் கூட இருக்கிறேன், உன் ஜீவன நாள் நன்மை கிருபை என்னை தொடரும். நான் சத்துருக்க வீட்டில் நிற்க நாட்களாய் நிலைத்திருக்கிறேன். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. நீதிமொழிகள் 9:10. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது உனக்கு நான் மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று செய்வேன். எரேமியா 33:3. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். சங்கீதம் 20:7. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 22:12-13. கர்த்தாவே, நீர் என்றென்றைக்கும் இருக்கிறீர், உம்முடைய சிங்காசனம் தலைமுறை தலைமுறையாக நிலை நிற்கும். எசேக்கியேல் 1:19.
கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோஸ்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். சங்கீதம் 34:1-2. கர்த்தர்கள் எப்போதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் சார்ந்த குணம் எல்லா மனுஷருக்கும் முன்பதாக தெரிந்திருப்பதாக. கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். பிலிப்பியர் 4:4. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். சங்கீதம் 128:2. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இஸ்ரவேல் சொல்வதாக. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஆரோன் குடும்பத்தார் சொல்வார்களாக. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக. சங்கீதம் 118:1-4. கர்த்தாவே, என் வார்த்தைகளுக்கு செவிகொடும், என் தியானத்தை கவனியும். நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன். என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டலும். சங்கீதம் 5:1-2. என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். சங்கீதம் 63:4. நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னுடனே கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை சேர்த்தும். சங்கீதம் 23:4. இமை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். எசாயா 54:7. 1 நாளாகமம் 16:29. கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சன்னதியில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். என் கண்மலை மீப்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் சமூகத்தில் பிரியாதிருப்பதாக. சங்கீதம் 19:14. கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். சங்கீதம் 23:1. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஓட்டார். சங்கீதம் 55:22. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. சங்கீதம் 20:2. கர்த்தாவே, உம்முடைய இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன் அதிசயங்களை விவரிப்பேன். சங்கீதம் 9:1. நானே நல்ல மேய்ப்பன். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 136:4. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். சங்கீதம் 50:15. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். ஏசாயா 54:10. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். சங்கீதம் 22:2. கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும், என் கூப்பிடுதல் உம்மிடத்தில் சேர்வதாக. சங்கீதம் 102:1. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு கூட சமாதானமாகும்படி செய்வார். நீதிமொழிகள் 16:7. தொடர்ந்து இன்றைக்கு நமக்கு சாட்சியின் பாகம். அதனால் சாட்சி சொல்ல பிரியப்படுகிறவர்கள் நீங்கள் முன்பாக வரும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, மாறாதவரே, மாறாதவரே. ஆமாம், இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்தியம் நித்தியமா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்னையும் சாட்சியாக படுத்தின தேவனுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சாட்சிக்கு இடம் கொடுத்த ஐயா அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் மூத்த மருமக முஷா மாதமாக இருந்தா. அப்போ அங்கே வச்சு தான் டெலிவரி பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனாலும் மனசுக்குள்ளே ஒரு பயங்கள் இருந்து ஒவ்வொரு நாளும் கடவுளோட சமூகத்தில் நாங்கள் என்ன செய்தோம். அவளுக்கு ஜூன் மாதம் 22ஆம் தேதி டேட்டு கொடுத்துருந்தாங்க.
ஆனாலும் என்னென்னா அங்கே வந்து ஆப்ரேஷன் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா 35 வயசுக்கு மேலே தான் ஆப்ரேஷன் பண்ணுவோம், ஆப்ரேஷன் பண்ண மாட்டோன்னு சொன்னாங்க. அவளுக்கு முதல் குழந்தை ஆப்ரேஷன் பண்ணப்பட்டது. மனசுக்கு ஒரு இருந்தது, பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லும்போது திருப்பி நான் போய் பேசி ஆப்ரேஷனுக்கெல்லாம் ரெடி பண்ணாங்க. அவங்க அம்மாவும் போக முடியாத ஒரு சூழ்நிலை, ஒரு முஸ்லீம் பண்டிகை இருந்தனால அவங்களுக்கும் போக முடியாத சூழ்நிலை இருந்துச்சு. இருந்தாலும் தனியாக இருக்கிறானே அப்படின்னு ஒவ்வொரு நாளும் கடவுளோட சமூகத்தில் தான் இங்கே தான் அவனுக்கு ஆறுதலாக இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ப்ரேயரில் நாங்கள் வச்சோம். நாங்கள் வச்சதும் இல்லாமல் ஐயாவும் வந்து அந்த வாரம் ஒவ்வொரு நாளும் ப்ரேயர் அவளுக்காக வேண்டி எங்கள் வீட்டில் வந்து பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து நாங்கள் ப்ரேயர் பண்ணணும். இப்போ வந்து ஜூலை 17ஆம் தேதி அவளுக்கு ஆப்ரேஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஜூலை 17ஆம் தேதி காலையில் 9:30 மணிக்கு அவளை கூட்டிகிட்டு போனாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஆப்ரேஷன் இருந்தனால அவள் போனது, ஆப்ரேஷன் தேட்டருக்கு போனது ஒரு 1:30 மணி போல் தான் அவளை என்ன செய்தாங்க, கூட்டிகிட்டு போனாங்க. 2 மணி போல் அழகான ஒரு ஆண் குழந்தைய தேவன் எங்கள் குடும்பத்துக்கு என்ன செய்தா தந்திருக்கா. பிள்ளை அவ்வளோ நல்ல மாதிரி இருக்காங்க. இருந்தாலும் நம்ம பிள்ளை தனியாக கஷ்டப்படுவானே அப்படிங்கிற எண்ணம் மனசில் இருந்துச்சு. ஆனால் பார்க்கும்போது நம்முடைய தமிழ் பிள்ளைங்க எல்லாரும் ரொம்ப அவனுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. பொம்பளை பிள்ளைங்கனாலும் சரி, ஆம்பளை பிள்ளைங்கனாலும் சரி, காலையில் அவங்க ஹாஸ்பிட்டல் போகும்போதும் நம்ம தமிழ் பிள்ளைங்க நாவக்காட்டில் இருந்து ஆத்தேடியிலேருந்து ரொம்ப பிள்ளைங்க அங்குள்ள பாஸ்டர்ஸ் எல்லாமே அவனுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. நைட்டு அவன் பார்க்க போகிறது 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் தான் அவன் உள்ளாடி போக முடியும். மற்றபடி வந்து லேடிஸ் தான் அவ கூட இருக்கணும். ஆனாலும் வேலை பார்க்குற பிள்ளைங்க நைட்டு வேலைக்கு போனாலும் கூட பகல் வேலையில் அவ கூட வந்து பிள்ளைங்க அவளை கவனிச்சிட்டாங்க. திருப்பி மார்னிங் போகிற பிள்ளைங்க நைட்டு வந்து பிள்ளைங்க அவளை நல்லா கவனிச்சிட்டாங்க. எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நல்ல முறையில் அந்த பிள்ளைங்களை கடவுளை அவங்களுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை என்ன செய்தார், பிள்ளைங்களுக்கு கொடுத்தா. நல்ல திருப்தியாக இருந்தது. மனசுக்கு எங்களோட பாரமெல்லாம் தீர்ந்தது. கடவுளுக்கு ஒவ்வொரு நாளும் நன்றி சொன்னோம். பிரசவத்துக்கால ரொம்ப வேதனைப்பட்டோம். ஆனால் எங்கள் வேதனைகளெல்லாம் மாற்றி தேவன் நல்லதொரு குழந்தையை எங்கள் வாரிசு எங்களுக்கு தந்திருக்கிறார். கடவுளுக்கு கொடாகூடி நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் உங்கள் ஜெபத்திலே நீங்கள் தாங்கிக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். நேற்று சாயந்தரம் ஒரு சின்ன ஒரு வீட்டில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு 6:30 மணி போல் இருக்கும். பிள்ளைங்க வெளியே நின்னாங்க. திடீர்னு பிள்ளைங்கள வண்டியில் வச்சுட்டு இருக்கும்போது ஜாஸ் அந்த சிட் அவுட்டில் அந்த கம்பிக்கு மேலே உட்காந்து சும்மா தான் என்னைக்கும் போல் அப்படி உட்காந்து இருக்கும்போது அப்படியே சரிஞ்சு கீழே என்ன செய்யிட்டா, விழுந்துட்டா. விழுந்து இந்த வலது சைடோட மேலேருந்து அந்த கம்பிக்கு மேலோட கீழே விழுந்து இந்த வலது சைடில் அடித்து காதுக்கு பின்னாடி ஒரு லைட்டாக கொஞ்சம் ரத்தம் இது வெட்டிட்டு, லைட்டாக வெட்டி இந்த காது பூரா அவளுக்கு ரத்த கட்டு வந்து அவளுக்கு அந்த சைடு அவளுக்கு பயங்கர வேதனை. பார்க்கும்போது அப்போ சரி ஃபஸ்ட்டு எடுக்காக வேண்டி ஒரு இன்ஜெக்ஷன் அது போட்டுருவோன்னு சொல்லி சொர்ணப்பட்ட கூட்டிகிட்டு போகும்போது அவரும் இல்லை. சிஸ்டர்கிட்ட போனாங்க, அங்கேயும் இல்லை. ஆனாலும் அந்த இடத்துல நான் சொன்னது, நான் சாட்சியாக நிற்பேன். அவளுக்கு எதுவும் என்ன செய்யக்கூடாது, எந்த ஒரு பாதிப்பும் அவளுக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது அப்போது நான் இன்ஜெக்ஷன் திருப்பி போய் போட்டுட்டு வந்தாங்க. வந்த பிறகும் அவளுக்கு இப்போ தான் இந்த கால் நைட்டு சொன்னான், எனக்கு இந்த வலது சைடு கால் கொஞ்சம் லைட்டாக தூக்க முடியலத்த அப்படின்னு சொன்னான். ஆனாலும் தேவன் அதிசயமாக எந்த ஒரு பாதிப்பில் அது பார்க்கும்போது எனக்கு பயமாக இருந்து காதுக்கு பின்னாடி லைட்டாக ரத்தம், காது ஃபுல்லாகவே ரத்தம் கெட்டிட்டு இங்கே விழுந்து இது வரைக்கும் கருப்பு கலராட்டு ஆயிட்டு. இந்த சைடு பூரா கொஞ்சம் வலிக்குதுன்னா கொஞ்சம் பயமாட்டு இருந்துச்சு. ஆனால் எந்த சேதமும் நாங்கள் விழுந்ததுக்கு ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கணும். இந்த கையை ஊனலை, கை ஊனிருந்தால் ஏதாவது ஆயிருக்கும். ஆனாலும் ஒரு விரல் அவளுக்கு கொஞ்சம் மறுத்தது மாதிரி இருக்குது. அப்படின்னா தேவன் அதிசயமாக அவளை என்ன செய்தார், மீட்டு கொண்டார். எங்களுக்காக எங்கள் குடும்பங்களுக்காகவும் நீங்கள் உங்கள் ஜெபத்திலே இருக்கும்படி உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்னையும் ஒரு சாட்சியாக நிறுத்தின என் தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்திக் கொள்கின்றேன். கடந்து போன மாதம் முழுவதுமாக அடிமையும் குடும்பத்தையும் சுகபல ஜீவனோடு காப்பாற்றி
இந்த நாளிலும் இந்த மாதத்தின் முதலாவது பரிசுத்தமான நாளிலே தேவனுக்கு முன்பாக சாட்சியாய் நிற்கும்படியாக தேவன் என்னை நிறுத்தினபடியான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்திக் கொள்கின்றேன். கடந்த 2-3 தினங்களாக ரஜினுக்கு சற்று பலவீனத்தோடு காணப்பட்டது போது 2-3 நாட்கள் ஸ்கூலுக்கு போகாமல் இருந்து நல்ல ஒரு சிகிச்சை எடுத்த இந்த நாளிலும் அவன் சுகத்தோடு இருக்கின்றான். அதுபோல் எனக்கும் மனைவிக்கும் 2 நாட்களாக சற்று பலவீனத்தோடு காணப்பட்ட போதிலும் சிகிச்சை எடுத்த போது இந்த நாளிலும் நல்லதொரு சுகத்தை தந்தார். இந்த புதிய மாதத்திலும் அடிமை செய்கிற எல்லா பணிகளிலும் அடிமையோடு தேவனிருந்து நல்ல நாட்களையும் ஆசுரமான காலங்களையும் கண்டுகொள்ள கிருபை செய்ய வேண்டும். அதுபோல வயதான காலங்களிலே பெற்றோர்களையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கும் எந்த பலவீனங்களும் வராதபடி தேவன் எங்களை தாங்கி வழி நடத்த வேண்டும். நாங்கள் எப்போதும் குடும்பமாய் அவருக்கு சாட்சியாய் எல்லா விதத்திலும் நிற்க வேண்டும் என்பது என்னுடைய வாஞ்சை. வருகிற காலங்களிலும் எப்போதும் அவருக்கே சாட்சியுள்ள பிள்ளையாக ஜீவித்து தேவனுக்கு முன்பாக நல்லதொரு மகனாக ஜீவிக்க வேண்டும் என்பது என்னுடைய வாஞ்சை. அதை வருகிற நாட்களில் கடைபிடித்து தேவனுக்கு முன்பாக சாட்சியோடு வாழ வேண்டும். தேவன் நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடியேனையும் ஒரு சாட்சியாக நிறுத்திய தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். கடந்த ஒரு மாத காலமாக அடியேனையும் மனைவியும் பிள்ளையும் தேவன் சுபத்திரமாக பாதுகாத்து கொண்டார். அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களுக்கு போதுமானவராக இருந்தார். எல்லா தேவைகளையும் தேவன் சந்தித்தார். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதுபோல் பிரயாணங்களிலே போய் வந்த இடங்களிலே அவருடைய பெரிதான கிருபை கூடவே இருந்தது. அதற்காக நன்றி செலுத்துகிறேன். அதுபோல் வீடும் மேலே 2 ரூம் கட்டி கொண்டிருக்கிறோம். அநேக தேவைகள் உண்டு. தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் சந்தித்து வருகிறார். வேலை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் பாதுகாத்து வருகிறார். அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அதுபோல் அநேக பலவீனங்களின் மத்தியிலும் அதிசய பிரகாரமாய் வழிநடத்தி வருகிறார். அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஜெனிக்கும் கடந்த மாதத்திலே பிஃபார்ம் படிப்பதற்காக அந்த கவுன்சிலிங் அப்ளை பண்ணியிருக்கிறோம். அட்மிஷனுக்காகவும் அந்த ரிக்வஸ்ட் எல்லாம் கொடுத்துருக்குறோம். இனி வருகின்ற நாட்களில் அது கன்ஃபார்ம் ஆக வேண்டும். அவளுடைய படிப்புக்காகவும் அவளுடைய எதிர்காலத்திற்காகவும் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொண்டு என்னுடைய சாட்சியை முடித்துக் கொள்கிறேன். ஒரு பாடலின் 2 அடிகளில். சொந்தம் ராஜனே அனுதினமும் வழி நடத்தும் என் இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம் என் ராஜனே அனுதினமும் வழி நடத்தும் உளையான சேற்றி நின்றே தூக்கியே நிறுத்தினீரே உளையான சேற்றி நின்றே தூக்கியே நிறுத்தினீரே உந்தனை நான் மறவே உந்தனை போற்றிடுவே என் இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம் என் ராஜனே அனுதினமும் வழி நடத்தும் தெரிவித்துக் கொள்வேன். ஸ்தோத்திரம். ஆண்டவரும் இரட்சகரும் இப்பெருமாய்க்கு இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அனைவருக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன். தேவன் கடந்த 6 மாதங்களும் சுபத்திரமாக காத்து வந்தது. இந்த 7வது மாதத்தின் முதல் வாரத்திலே அவருடைய பரிசுத்த ஆராதனை கலந்து கொள்வதற்கு தேவன் கிருபை பாராட்டினார். அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவன் அடியனையும் அடிய குடும்பத்தாருடைய யாவரையும் சுகபத்திரமாக காத்து வந்தார். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். கடந்த நாட்களில் ஏற்பட்ட பலவீனங்கள், சுகவீனங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள், போக்கிலும் வரத்திலும் எல்லாவற்றிலும் அவருடைய பலன், அவருடைய கிருபை எங்களை அற்புதமாக வழி நடத்தது. அதை எண்ணி அவருக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறேன். கடந்த நாட்களில் சாஃப்ரின் சற்று பலவீனமாக இருக்கிறாள்.
அவள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். கடந்த நாட்களில் ஏற்பட்ட அந்த யூரின் பிரச்சனை மீண்டுமாக அவளுக்கு இருக்கிறது. மருத்துவர்களிடம் சென்று மருந்து எடுத்துக்கொண்டு இருக்கிறார். வருகின்ற நாட்களில் அது பரிபூர்ண சுகமடைய தேவன் கிருபை பாராட்ட வேண்டும். நீங்கள் உங்களுடைய ஜெபத்திலே ஜெபித்துக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, மனைவியும் விதேசத்திலே சுதந்திரமாக பாதுகாத்து வருகிறார். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். வருகின்ற நாட்களும் தேவன் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களையும் அற்புதம் எங்கள் வாழ்வில் செய்வார் என்று விசுவாசித்து இந்த சாட்சியை முடித்துக்கொள்கிறேன். ஆமென். 233வது பாடல். அன்பு சிறந்த கிறிஸ்தையனே, இயேசுமையனே, மாதூயனே, திருச்சுதனே. அன்பில் சிறந்த கிறிஸ்தையனே, இயேசுமையனே, மாதூயனே, திருச்சுதனே. அன்பில் சிறந்த கிறிஸ்தையனே, இயேசுமையனே, மாதூயனே, திருச்சுதனே. உன்னாவியின் பலத்தால் என்னை நிரப்புமே, உன்னாவியின் பலத்தால் என்னை நிரப்புமே. துன்மார்க்கன் மனந்தனை தூயதாயாக்குமே, துன்மார்க்கன் மனந்தனை தூயதாயாக்குமே. சன்மார்க்கத்தோடு நன்மை நான் பெற செய்யுமே, சன்மார்க்கத்தோடு நன்மை நான் பெற செய்யுமே. சத்தியம் நிறைந்த தேவமைந்தனே, எந்தன் கர்த்தனே, பரிசுத்தனே, எனதத்தனே. சத்தியம் நிறைந்த தேவமைந்தனே, எந்தன் கர்த்தனே, பரிசுத்தனே, எனதத்தனே. அன்பின் சிறந்த கிறிஸ்தையனே, இயேசுமையனே, திருச்சுதனே. மன்னிப்படைந்தாய் என்ற மாதனிதானே, மன்னிப்படைந்தாய் என்ற மாதனிதானே. என் மனம் தானில் கேட்க இன்பம் கொண்டேனே, இன்பம் கொண்டேனே. உன்பதிக்கென எந்தன் உள்ளம் தந்தேனே, உன்பதிக்கென எந்தன் உள்ளம் தந்தேனே. வந்தனை ஆளும் எந்தன் மரனே, தேவசூதனே, அரும்போதனே, எனதரணே. வந்தனை ஆளும் எந்தன் மரனே, தேவசூதனே, அரும்போதனே, எனதரணே. தேற்றரவாளனில் தினவசிப்பாரே, தேற்றரவாளனில் தினவசிப்பாரே. ஆற்றல் செய்தந்தனை அணைத்துக் கொள்வாரே, ஆற்றல் செய்தந்தனை அணைத்துக் கொள்வாரே. போற்றைய நகம் தேவ வீடாக்குவாரே, போற்றைய நகம் தேவ வீடாக்குவாரே. புண்ணியமிது எனது புகழ்ச்சி, மன மகிழ்ச்சி, இல்லை இகழ்ச்சி, இதன் சாட்சி. புண்ணியமிது எனது புகழ்ச்சி, மன மகிழ்ச்சி, இல்லை இகழ்ச்சி, இதன் சாட்சி. தேவராஜ்யம் எந்தன் சொந்தமதாமே, தேவராஜ்யம் எந்தன் சொந்தமதாமே. பாவி எனக்கு வந்த மாப்பங்கதாமே, பாவி எனக்கு வந்த மாப்பங்கதாமே. ஜீவநாதனோடங்கு சுகித்திருப்பேனே, ஜீவநாதனோடங்கு சுகித்திருப்பேனே. ஆவலாயங்கு வர நானே, அருள் கோனே, என் சீமானே, நீதானே. ஆவலாயங்கு வர நானே, அருள் கோனே, என் சீமானே, நீதானே. அன்பின் சிறந்த கிறிஸ்தையனே, இயேசுமையனே, மாதோயனே, திருச்சுதனே. ஜெபம் செய்வோம். சகல நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் ஒரு இடமாய் இருக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே,
இந்த ஆசீர்வாதமான இந்த பரிசுத்த ஆராதனையில் இவ்வளவு நேரமாக வந்து நாங்கள் பாடல் பாடி வேதம் வாசித்து ஜெபித்து ஆண்டவரை சாட்சிகள் பகிர்ந்து கொண்டு இப்படியாக உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமையை ஏற்படுத்தினோம் கர்த்தாவே. இப்பொழுதும் எங்களுடைய கரங்களிலே நாங்கள் கொண்டு வந்திருக்கிற காணிக்கைகளை உம்முடைய நாம மகிமைக்காக இந்த இடத்திலே நாங்கள் படைத்திருக்கிறோம். கர்த்தர் நேரங்களுக்கு வேலை வாய்ப்பு தந்து வருமானங்களை ஆசீர்வித்து தந்து தேவனுடைய ஆலயத்தில் வரும்போது வறுமையாய் வராமல் கர்த்தருக்காக காணிக்கையை உற்சாகத்தோடு கொண்டு படைக்கும்படி இரக்கம் பாராட்டி இருக்கிற ஆண்டவருக்கு சோதரம். ஏதோ ஆண்டவரே இந்த காணிக்கையில் இன்று தாம் அங்கீரியும் என்னுடைய இங்கே படைக்கப்பட்டிருக்கிற இந்த பரிசுத்த ஆராதனுடைய பை காணிக்கைகள், பிடியரிசி காணிக்கைகள், முதல் பலன் காணிக்கைகள், தசமபாக காணிக்கைகள், நேரச்சை காணிக்கைகள், எல்லா காணிக்கைகளுக்காகவுமே சொத்திருக்கிறோம். விசேஷ முதல் பலன் காணிக்கைகளாக வைத்திருக்கிற ஆண்டவரே காணிக்கைகளுக்காக நமக்கு சோதரம். எந்தெந்த வடிவத்தில் எங்கள் பிள்ளைகள் கர்த்தருக்காக மனப்பூர்வமாய் கொண்டு காணிக்கைகளை படைத்திருக்கிறார்களோ எல்லா காணிக்கைகளையும் அங்கீரியும். விசேஷமாக ஏழை பெண்கள் திருமண உதவி காணிக்கைகளையும் கர்த்தர் தாமே அங்கீகரிப்பீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளின்படி தாமே எங்கள் ஜனங்களை நீர் ஆசீர்வதியும். ஆராதனை முடிவரைந்தும் உம்முடைய கிருபை எங்களோடு இருப்பதாக இயேசு இரட்சகர் மூலமாக எல்லாவற்றையும் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். எல்லாரும் ஒரு வேத பகுதி ஒன்றை நாம் வாசிக்க கேட்போம். வில்லியம் பிரன்ஹாம் முன்பதாக வந்து வேத பகுதி வாசிப்பார். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதி மத்தேயு 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 முதல் 28 முடிய. அப்பொழுது தாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளையிட்டார். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவரோ திரும்பி பேதுரை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாக இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரசிக்க விரும்புகிறவனை அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தான் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடு கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைகளுக்கு தக்கதாக அவனுக்கு பலனளிப்பார். இங்கே நிற்கிறவர்கள் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆமேன். இன்றைக்கு செய்தியினுடைய தலையங்கம், ஆண்டவர் தம்முடைய சீசர்களை அழைத்த அந்த முறை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு சில மாதங்களுக்கு முன்பு ஒரு உபவாச ஜெப கூட்டத்தில் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தலையங்கத்தின்களை நம்ம செய்தியை தியானித்தது ஞாபகத்தில் உண்டு. அதுனமா ஜெயம்மா கரெக்டாக அதை ஞாபகத்தில் வச்சுருப்பாங்க. அப்போ அன்றைக்கு வந்து 3 வகையான தலையங்கத்தின்களை தியானம் செய்கிறோம். ஒன்று, அவர் நம்மை தம்முடைய பிள்ளைகளாக God called us as a children of the Lord, கர்த்தருடைய பிள்ளைகளாக அழைத்திருக்கிறார். இரண்டாவதாக, அவர் நம்மை தம்முடைய சீடர்களாக அழைத்திருக்கிறார், டிசைபிள் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். மூன்றாவதாக பார்க்கிற போது அவருக்கு சாட்சியாக அழைத்திருக்கிறார், விட்னஸ் ஃபார் காட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி இங்கே வேதாகமத்தினுடைய சம்பவங்களிலே சுதரம் அவைகளுடைய அடையாளங்களாக இயேசு தம்முடைய சீடர்களை எப்படியெல்லாம் முறை சொல்லி அழைத்தார் என்கிற ஒரு காரியத்தை நாம் தியானிப்பதோடு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மளை அழைச்சா அவர் எப்படி அழைப்பார், இது நமக்கு எப்படி எது ஒத்துப்போகும், எல்லாமே ஒத்துப்போகுமா அப்படி சொல்லி நாம் அதில் பார்க்க முடியும். ஆண்டவர் கூட தம்முடைய சீசர்களை அவ்வாறே அவர் அழைத்தார். அன்போடும் அவர் அழைப்பினுடைய உறுதித்தன்மையோடும் தம்முடைய கனமான பணிக்காக அழைத்ததை நாம் பார்க்கிறோம். அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் இந்த சத்தியத்தை சுருக்கமாக இன்றைக்கு நாம் தியானித்து கடந்து போவோம். ஒரு பாடலுடைய வரிகளை நாம் கவனிப்போம். அன்புள்ள ஏசையா ஏசையா உம் பிள்ளை நானையா, ஏசையா அன்புள்ள ஏசையா ஏசையா உன் பிள்ளை நானையா, ஏசையா ஆனந்த ஒளி பிறக்கும், ஏசையா வாழ்வெல்லாம் வழி திறக்கும், ஏசையா ஆனந்த ஒளி பிறக்கும், ஏசையா வாழ்வெல்லாம் வழி திறக்கும், ஏசையா
அன்புள்ள ஏசையா ஏசையா உம் பிள்ளை நானையா ஏசையா காடு மேடு ஓடிய ஆடு என்று என்னை வெறுத்திடவில்லை. காடு மேடு ஓடிய ஆடு என்று என்னை வெறுத்திடவில்லை. நாடி என்னை தேடிய தயவல்லவோ பாடுவேன் வாழ்வெல்லாம் இன்பம் அன்புள்ள ஏசையா ஏசையா உம் பிள்ளை நானையா ஏசையா அன்புள்ள ஏசையா ஏசையா உம் பிள்ளை நானையா ஏசையா. ஆண்டவர் நம்மை அழைத்த நாளை நாம் நினைவு கூறுவோம். நம்முடைய அழைத்த அனுபவங்களை நாம் நினைத்துக் கொள்வோம். அவர் அழைத்த அழைப்பிலிருந்து ஒருபோது ஒரு பெண் வாங்கவில்லை. யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 13வது அதிகாரத்திலே 35வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். யோவான் 13:35. இருந்தால் ஒருவருக்கொருவர் நீங்கள் அன்பாய் இருக்கிறது மூலமாக என்னுடைய சீடர்கள் என்று சொல்லி உலகத்தார் உங்களை அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லி இயேசு சாட்சிகரிக்கிறதை பார்க்க. அடுத்தபடியாக பார்க்கிற போது நம்மை பார்த்து சிநேகிதர் என்று சொல்லி கூப்பிடுகிறார். டியர் ஃப்ரெண்ட் அப்படி சொல்லி அவர் நம்மை அழைக்கிறதை நாம் பார்க்க முடியும். மத்திய எழுதின சுவிசேஷத்தில் 26வது அதிகாரத்தில் 50வது வசனம். மத்திய 26:50 யாரை கூப்பிடுகிறார் பாருங்க. அவனை நோக்கி சிநேகிதனே எதற்காக வந்திருக்கிறாய் என்றார். அந்த அப்படின்னா சிநேகிதன்னா யாரை பார்த்து கூப்பிடுகிறாரு மறந்துட்டோம். யூதாஸை பார்த்து கூப்பிடு. கெத்செமனே தோட்டத்தில் யூதாஸ் வந்து அங்கே இயேசுவை காட்டி கொடுக்கும்படி வந்தார். காட்டி கொடுக்கும் வந்தவர் என்ன செய்தார்? முத்தத்தினாலே காட்டி கொடுத்தார். இன்னும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த தருணத்தில் அவனை பார்த்தேன். ஏன்னா ஒரு பிரதான ஆசிரியருக்கு வந்து 400 போர்ச்சேவர்கள் அவருக்கு காவலாளிக்க உண்டு. ஒரு பிரதான ஆசிரியர் சர்ச்சில் இருக்கக்கூடிய ஒரு போதகருக்கு எவ்வளவு காவலாளி உண்டு? 400 போதகர். ரோம போர்ச்சேவர்கள் 200 பேர். மொத்தம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை கெத்செமனே தோட்டத்தில் போய் பிடிக்க போகிற போது அநேக ஜனங்கள் ஈட்டிகளோடும் அந்த தடிகளோடும் தீவெட்டிகளோடும் அவரை பிடிப்பதற்காக ஒரு கள்ளனை பிடிக்க போனது போல போனார்கள். ஆனாலும் இயேசு சொன்னார், நான் அனுதினமும் உங்களோட தேவனுடைய ஆலயத்தில் நான் பிரசங்கம் செய்து கொண்டு தானே இருந்தேன். என்னை ஒரு கள்ளனை பிடிக்க வந்தது போல நீங்கள் வந்திருக்கிறீர்களே. சிநேகிதனே, மனுஷகுமாரனை முத்தத்தினாலேயா காட்டி கொடுக்க வந்தா என்று சொல்லி அவனை நம்மனா என்ன சொல்லுவான்? லே கள்ள பயல அப்படின்னு நம்ம தான் நம்ம சொல்லலாம். அப்படி தானே சொல்லுவான். ஹலோ ஃப்ரெண்டு வாங்கன்னு சொல்லி சொல்லுவோமா? சொல்லுவான். ஆனால் சொன்னார், ஓ மை டியர் ஃப்ரெண்ட். இங்கிலீஷில் அப்படி தான் சொல்லப்படுறது. சிநேகிதனே சோதரம் ஆண்டவர் சிநேகிதனே என்று சொல்லி அவர் அழைக்கிறதை நான் பார்க்கிறேன். அடுத்தபடியாக தம்முடைய சீசர்களை அவர் ஊழியக்காரர் என்று சொல்லி சொல்லுகிறார். யோவான் 15:15 வாசிங்க பார்க்கலாம். இனி நான் உங்களை மாட்டான் ஆண்டவருடைய ஊழியக்காரர். ஆண்டவர் இயேசு சொல்லும் போது நான் உங்களை ஊழியக்காரர் முதல்ல சொல்லுகிறார். இப்பொழுது சொல்லுகிறார் ஊழியக்காரர் என்கிறதையும் தாண்டி நான் உங்களை சிநேகிதர் என்று சொல்லி நான் உங்களை அழைக்கிறேன் என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் சிநேகிதர் இடத்துல தான் சிநேகிதன் நினைச்சுவான், எல்லாவற்றையும் பரிமாறிக்கொள்வான், எல்லாவற்றையும் அவன் ஷேர் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். உங்களையும் என்னையும் கூட அப்படியே ஆண்டவர் அழைக்கிறவராக இருக்கிறார். அடுத்தபடியாக பார்க்கிற போது நம்மை பார்த்து அவர் பிள்ளைகளே என்று சொல்லி அழைக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 21வது அதிகாரத்தில் 5வது வசனம். நோக்கி பிள்ளைகளே புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்துல உண்டா? பாருங்கள், கெனசரேத்து கடற்கரை, திபேரியா கடற்கரை, கலிலேயா கடற்கரை, இது எல்லாமே ஒரே கடற்கரை தான். அதான் வந்து இந்த கலிலேயா கடல் என்று சொல்லக்கூடியது ஒரு பெரிய நீர்நிலை. அது வந்து 30 கிலோமீட்டர் நீளம் உள்ளது, 6 மைல் அகலம் உள்ளது. அப்போ அந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கத்தில் போகிறதே ஒரு கடல் மாதிரி தான். அதில் மீன்பிடி தொழில், ஆங்காங்கே சின்ன சின்ன துறைமுகங்கள் அப்படிலாம் அங்கே இருக்கும். அப்போ அங்கே மீன்பிடி தொழில் அப்படி மாதிரி இருக்கிறதுனால
அந்தந்த இடங்களுக்கு பேர் கெனசரத்து கடல், ஒரு இடத்துல தெபேரியா கடற்கரை, அடுத்துல வேற என்னது கலிலியா கடற்கரை, இது மாதிரிலாம் சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். ஆக ஏசுவாமி இங்கே கெனசரத்து கடற்கரையிலே யோவான் 21வது அதிகாரத்திலே பார்க்கிற போது தம்முடைய சீசர்களிடத்தில் இவர் சிலுவையிலே அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் திறந்து அவர் 40 நாளாலும் தன்னை உயிரோடு இருக்கிறவராக காண்பிக்கிற அனுபவத்திலே அவரை கடைசியாக ஒரு 3வது முறையாக காண்பிக்க வந்தார் என்று சொல்லி அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குமா? தம்முடைய சீசர்களுக்கு இயேசு வெளிப்படுத்தின 3வது முறைன்னு சொல்லி அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே அவர்களை கடற்கரையிலே கேட்கிறார், பிள்ளைகளே புசிப்பதற்கு உங்களிடத்துல ஏதாயிலும் இருக்கிறதா என்று சொல்லி அவர் கேட்கிறார். நம்மளையும் பார்த்து கூட இன்றைக்கு கேட்கிறார், மர்லின் புசிப்பதற்கு ஏதாயிலும் உங்களிடத்துல இருக்கிறதா? சிக்கன் கறியெல்லாம் வச்சு மூடி வச்சுட்டு வந்திருக்கீங்களா? மத்தியானம் சாப்பிட வரலாமான்னு கேட்குறார். அல்லது அவருக்கு கொடுப்பதற்கு உங்களிடத்துல ஏதாவது காணிக்கை இருக்கிறதா? அல்லது உங்களுடைய வீட்டில் இருந்து நீங்கள் எதை கொடுக்க முடியும்? உங்களை அன்பை கொடுக்க முடியுமா? எங்கள் ஊழியத்தில் எதை நீங்கள் கொடுக்க முடியும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை நோக்கி அவர் கேட்கிற நம்முடைய உரிமையுள்ள தகப்பனாக அவர் இருக்கிறார். பிரியமானவர்களை, அடுத்தபடியாக ஆண்டவர் நம்மை சகோதரர் என்று சொல்லி அவர் அழைக்கிறவராக இருக்கார். மத்தேயு 28வது அதிகாரத்தில் 10வது வசனம். மத்தேயு 28:10. இருங்கள். இயேசு he wants to call you as a brother. சகோதரனே என்று சொல்லி உங்களை என்னை அவர் அழைக்கிறார். சகோதரியே என்று அழைக்கிறார். ஒரு சகோதரனுக்குரிய உரிமை நமக்கு தந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். பிரியமானவர்களே, பாருங்கள், சகோதரரே என்று சொல்லி கூப்பிடுகிறார். அடுத்தபடியாக பார்க்கிற போது சாத்தானே என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். யாரை பார்த்து சொல்ல? வாசித்ததான வேத பகுதியாகி மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 16வது அதிகாரத்தில் 23வது வசனத்தில் பேதுருவை பார்த்து உரிமையோடு சொல்லுகிறார். வாசிங்க பார்க்கலாம். அழைத்து சாத்தானே பாருங்கள், இயேசு கிறிஸ்துக்கு சிலுவை மரணம் கூடாதுன்னு சொல்லி பிலாத்து இயேசு கிறிஸ்துவுக்கு மரண தண்டனை விதித்தான். அப்படிதானே? மரண தண்டனை விதித்து இந்த குற்றவாளிக்கு நான் பாத்திரம் அல்ல என்று சொல்லி கைகளை கழுவி அதை அவன் ஒப்பு கொடுத்தான் என்று சொல்லி பார்க்கணும். அப்போ பிலாத்து கொடுத்தது ஒரு அநீதியான தீர்ப்பு தான். ஆனால் அந்த தீர்ப்பு வழங்கினால் தான் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைய முடிந்தது. இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி நமக்காக மரித்தார், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அதுதான் நம்ம பாடல்கள்ல கூட நம்ம எப்படி செய்வோம், அப்படி பாடணும். இயேசுவே கல்லாரி சிலுவையில் ஏறி ஜீவன் தந்திராவிடில், இயேசுவே கல்வாரி சிலுவையில் ஏறி ஜீவன் தந்திராவிடில், ஏழையான் என் பாவ பாரங்களை எங்கு சென்று தீர்த்து கொள்ளுவேன், பூவில் எங்கு சென்று தீர்த்து கொள்ளுவேன். மீட்பர் இயேசு குரூசில் தொங்கினாரே, மூன்றாணி மீதில் காயமடைந்தே, மூன்றாணி மீதில் காயமடைந்தே. சாத்தானே என்று சொல்லி கூப்பிடுகிறார். ஏனென்று சொன்னால், நீ தேவனுக்கு எதிரடையான காரியங்களை சந்திக்கிறாய். மனுஷகுமாரன் சிலுவையில் இறைந்து பாடு அனுபவித்து மரிக்க வேண்டும் என்பது தேவனுடைய ஒரு அநாதி தீர்மானம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கடைசியாக அவர் அப்போஸ்தலர்கள் என்று சொல்லி நம்மை பார்த்து சொல்லுகிறார். அப்போஸ்தலர்கள் நம்ம சிலர்களில் நமக்கு பிரியமானவங்க நம்மளை ஒரு உரிமையோடு ஒரு முறை சொல்லி கூப்பிடும்போது நம்ம சந்தோஷப்படுவோம். அதை போல தான் நம்முடைய ஆண்டவரும் நம்ம அப்போஸ்தலர். நிறைய பேர் அப்போஸ்தலர்னு சொல்லுவதில் அவங்க ஒரு வெட்கம் உடையவர்களாக இருக்கிறாங்க. ஆண்டவருடைய ஊழியமாகி அந்த வஸ்திரத்தை இன்றைக்கு தரிப்பதற்கு நிறைய பேருக்கு வெட்கம் இருக்கிறது. சோதரம் வெட்கம் இருக்கிறது. அதெல்லாம் சோதரம் அது சரி கிடையாது. ஆண்டவர் தந்த கனமான பணி, ஆண்டவர் தந்த உத்தரவாதம்.
சோதர அன்பான பிள்ளைகளை, நீங்களும் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த உத்தரவாதத்தை, அந்த அழைப்பை, அப்போஸ்தலர் என்று சொல்லக்கூடியதான அழைப்பை, ஆண்டவருடைய கனமான பணியிலே உங்களுக்கு கொடுக்கிற அந்த உத்தரவாதத்தை நீங்கள் எள்ளளவும் விடாதபடிக்கு நீங்கள் சந்தோஷமாய் செய்தால் ஆண்டவர் உங்களுக்கு அதனுடைய மேன்மை உங்களுடைய பிள்ளைகளுக்கு தருவார். உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்திருக்கிற உத்தரவாதம்னு சொல்லி இருக்குதே, அந்த உத்தரவாதத்தை குறித்து நீங்கள் எவ்வளவாய் ஆண்டவருக்கு பதில் உரைக்கிறவர்களாக இருக்கிறீர்கள்? ஊழியக்காரங்க ஊழியத்தில் தவறுனா நம்மகிட்ட அவன்கிட்ட கேட்கறதுக்கு நமக்கு உத்தரவாதம் இருக்கிறது. பிள்ளைகளே, அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, யூ கால்டு யுவர் டிசைபிள்ஸ், உம்முடைய சீடர்களை நீர் அழைத்த விதம் பல்வேறு. அது சீடர்களை இல்லை, என்னை அழைத்தீரப்பா. என்னோடு கூட நீர் ஆண்டவர் பேசி என்னை அழைக்கிறவராக இருக்கிறப்பா. என்னோடு பேசும் என்று சொல்லி நீங்கள் ஒரு நிமிடம் அப்படி ஆண்டவரோடு கூட பேசுவோம். அல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீரழைக்க நான் எழுந்து வாழ்நாளெல்லாம் பின் செல்வேன், பாதையெல்லாம் நீரறிவே நடத்துவேன் உம்மண்டை. சொந்தம் ஓ கர்த்தானானோ அந்தம் வரை பின் செல்வே. ரட்சகா நீர் எந்தன் சொந்தம், நேசர் நண்பர் அன்பர் நீ. ரட்சகா நீர் எந்தன் சொந்தம், நேசர் நண்பர் அன்பர் நீ. எங்களை நேசிக்கிற நல்ல கர்த்தாவே, இந்த நாளுக்காக மே சோதரிக்கிறோம் அப்பா. உம்முடைய சமூகத்திலே வந்து உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானம் செய்தோம். நீர் சீடர்களை பல ஆண்டவரை அனுபவம் வழியாக பல பெயர்களை சொல்லி அழைத்தீரப்பா. அந்த சீடர்களை அழைத்த வார்த்தை எங்களை அழைத்த வார்த்தையாக நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. எங்களை நீர் அழைத்தது உண்மையப்பா. எங்களை நீர் விருதாவாக அழைக்கவில்லை அப்பா. உடைய கனமான பணியை செய்வதற்கு அழைத்த இந்த பணியிலே ஒரு நாளும் தொய்வு கிடையாது. அவமானங்கள் நிந்தைகள் மத்தியிலும் சந்தோஷமாய் பணி செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே தங்களை அர்ப்பணித்து நிற்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளை ஆசீர்வதியும். எங்களிலே கூடி வந்திருக்கிற அநேகம் சகோதர சகோதரிகள் தங்களுடைய சொந்த வாழ்க்கையிலே அநேகம் நிராசைகள், ஏமாற்றங்கள், நஷ்டங்கள், அவமானங்கள், கண்ணீரின் பள்ளத்தாக்குகள், வேதனையான வாழ்க்கை முறை, வெறுப்புகள், குற்றஞ்சாட்டுதல்கள், பலகீனங்கள், நஷ்டங்கள் இருக்கலாம் ஆண்டவரே. இந்த கூடுகையில வந்திருக்கிற எத்தனையோ சகோதரிகள் சகோதரர்கள் தங்களுடைய வாழ்க்கை குறித்து வெறுப்பை இந்த இடத்துல சோர்ந்து போய் இருந்து கொண்டிருக்கலாம். எங்கள் ஆண்டவருடைய கரத்தை பிள்ளைகள் மேலே வைப்பீரா. கண்ணீரை துடைப்பீரா. பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வதாக, பலவீனங்கள் மாறுவதாக, போராட்டங்கள் மாறுவதாக, குடும்பங்களிலே ஐக்கியம் சந்தோஷம் உண்டாகுவதாக. சொல்றோம் பலவீனங்களோடு இருந்ததான திரு பாஸ்கரன் அவர்களுக்கு கொடுத்த சுகத்திற்காக சொல்றோம் ஆண்டவரே. சுகிர்தாமாவுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த வயதான காலத்திலே கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பிரைடனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ரெஜின்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மகள் விமலா ஜாஸ்மின்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே, சாட்சியிலே பலவீனங்களை குறித்து சொன்ன ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் தாமே பலப்படுத்துகிறார். சபையின் மூப்பர்களை ஆசீர்வதியும். சபையில் அங்கமாக இருக்கிற எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதியும். தனிப்பட்ட நபர்களை ஆசீர்வதியும். வயோதிபர்களை ஆசீர்வதியும். வாலிப தம்பி தங்கைகளை ஆசீர்வதியும். குடும்ப தலைவர் தலைவிகளை ஆசீர்வதிப்பீராக. புதிய கல்லூரி அட்மிஷன்களில் ஈடுபடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வெளிநாடுகளிலே, வெளியூர்களிலே, வெளி மாவட்டங்களில் இருக்கிற எங்கள் குடும்பத்தின் அங்கத்தினர்களை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். இன்னும் கர்த்தாவே சோதரம், வெளிநாட்டில் எங்களுடைய கிராமத்துக்கு வருகிற பிள்ளைகள், எங்களுடைய கிராமத்திலிருந்து வெளிநாடுகளுக்கு செல்ல ஆயத்தப்படுகிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. திருமண நாள் கொண்டாடுகிற பிள்ளைகள், ஆண்டவரே, பிறந்த நாள் கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய சொந்த உறவுகளை இழந்து இந்த நாட்களை நினைவுகூறுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்ப்பஸ்ரீகளுக்காக, புத்திர பாக்கியங்களுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சோதர மகள் ஆண்டவரே சோபனா ஸ்டாலின்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சகனாவுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, சோதரம்பா
நான்சி அலெக்ஸுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மகளையும் கர்த்ததாமே ஆசீர்வதிரணும். சேவிரையா குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கட்டி வருகிற வீட்டிலே கர்த்தருடைய பிரசன்னம் தங்கியிருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இன்னும் யார் யார் புதிதாக இந்த இடத்துல வந்திருக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தொட்டு அவர்களை ஆசீர்வித்து அவருடைய வாழ்க்கையை வளப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஜெபிக்க கடமைப்பட்ட பிள்ளைகள், ஜெபிப்போம் என்று சொல்லி வாக்கு சொன்ன பிள்ளைகள், ஜெபிப்போ ஆண்டவரே சோதரம் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்ததாமே ஆசீர்வதியும். இன்னும் கர்த்தாவே வெனிசுலா என்று சொல்லுடைய தேசத்திலே பூகம்பம் ஏற்பட்டு ஆண்டவரே பலி எண்ணிக்கை 2000க்கு மேலாக சென்று கொண்டிருக்கிறது. யாராகிலும் மண்ணிலே புதையுண்டு உயிரோடு காணப்பட்டால் அவர்களை மீட்பு படையினர் துரிதமாக மீட்டெடுப்பார்களாக. பிள்ளைகளை இழந்த பெற்றோர்கள், பெற்றோர்களை இழந்த பிள்ளைகள், உறவுகளை இழந்தவர்கள், ஆண்டவரே உடைமைகளை இழந்தவர்கள் எல்லாருக்கும் பாதுகாப்பு மரணமாக இருக்க முடியாது ஜெபிக்கிறோம். அஸ்ஸாம், மும்பை போன்றதான மகாராஷ்டிரா போன்ற குஜராத் போன்ற இடங்களிலே பெருவெள்ளம் ஆண்டவரே வந்து அநேகம் ஆண்டவர் இடங்கள் பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் கண்ணோக்கி பாரும். இன்னும் கர்த்தர் அமெரிக்க தேசத்துக்கும் ஈரானுக்கும் விரோதமாக இருக்கிற யுத்தங்களை கர்த்தர் மாற்றி போடும். ரஷ்யா உக்ரைன் யுத்தங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் கர்த்தாவே சோதரம் இஸ்ரேல் தேசத்திலே ஹமாஸ் யுத்தங்களுக்காக ஜெபிக்கிறோம். இன்னும் யுத்தங்கள் போர்கள் இருக்கிற ஒவ்வொரு தேசத்திலும் கர்த்தர் சமாதானத்தை கேட்டோம். எங்களுடைய இந்திய தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரைம் மினிஸ்டருக்காக ஜெபிக்கிறோம். குடியரசுத் தலைவருக்காக ஜெபிக்கிறோம். எல்லா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ஸ்க்காக ஜெபிக்கிறோம். எல்லா ஆண்டவரே மாநிலங்களுடைய முதலமைச்சர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா மாநிலங்களிலும் ஆளுநர்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய தமிழகத்துக்காக, தமிழக முதலமைச்சருக்காக, ஆளுநருக்காக ஜெபிக்கிறோம். எல்லா ஆண்டவரை கட்சி தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா அரசு அதிகாரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா மெம்பர் ஆஃப் லீகஸ்டே அசம்பிளிக்காக ஜெபிக்கிறோம். மாவட்ட கலெக்டருக்காக ஜெபிக்கிறோம். எஸ்பி டிஎஸ்பி போன்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம். காவல்துறையினருக்காக, நீதித்துறையினர்களுக்காக, போக்குவரத்து துறைக்காக, இன்னும் கர்த்தாவே சோதரம் கல்வித்துறைக்காக, ஹல்லேலூயா, இன்னும் எல்லா வகையான துறையினர்களுக்காக ஜெபிக்கிறோம். நிர்தாமை ஆசீர்வதியும். தேசத்தில் கொடுக்கிற மழைக்காக சோதரம் இன்னும் நல்ல மழையை தந்து குளங்கள் ஆறுகள் நிரம்பும்படி, விவசாய பணிகள் தொய்வின்றி நடக்கும்படி கர்த்தர் கிருபை செய்யும். மழையிலே எங்கள் ஜனங்கள் போக்குவரத்திலே பைக்குகளிலே போகிற போது வருகிற போது எந்த யாருக்கும் நாசமோசம் வராதபடி கர்த்தர் தாமே கிருபை பாராட்டும். ஆசீர்வதியும் பொறுப்பெடுத்துக் நம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். அடுத்த வாரத்தில் இந்த இடத்துல கூடி நம்முடைய நாமத்தை உயர்த்துகிற பரிந்தும் நம்முடைய கிருபை இரக்கம் அன்பு ஆசீர்வாதம் எங்களோடு தங்கியிருந்து எங்களை ஆண்டு நடத்த வேண்டும் என்று இயேசு ரட்சகர் மூலமாய் எல்லாவற்றையும் தாழ்மையோடு வேண்டுகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். இப்பொழுது நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகம் வழி நடத்துதலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் நம் அனைவரோடு கூட தங்கி இருப்பதாக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.